சரி, இந்தியாவின் இன்றைய உலக அரசியல் நிலை ஒரு எளிய துல்லியமான விளக்கம். தமிழில், இந்தியா உலகத்தில் இன்று எந்த இடத்தில் நிற்கிறது? 1. நடுவண் சக்தியிலிருந்து பெரிய சக்தியாக மாறுகிறது. இந்தியா இனி மத்திய அளவு நாடு இல்லை. அதிகாரமும் செல்வாக்கும் அதிகரித்து பெரிய உலக சக்தி, மேஜர் பவர் நோக்கி நகர்கிறது. 2. எல்லா பெரிய நாடுகளுடனும் சமநிலை உறவு. அமெரிக்கா பாதுகாப்பு, தொழில்நுட்ப கூட்டணி, ரஷ்யா இராணுவ மற்றும் எரிசக்தி உறவு, சீனா வர்த்தகம் இருந்தாலும் எல்லை பதட்டம், ஐரோப்பா புதிய முதலீடுகள், தொழில்நுட்பம். இந்தியா யாருடைய பக்கமும் முழுதாக செல்லாமல் தன் நலனை பார்த்து சமநிலையை பேணுகிறது. 3. குளோபல் சவுத் இன் குரல். இந்தியா ஏழை வளர்ந்து வரும் நாடுகளின் குரலை உலக மேடையில் வலுப்படுத்துவது இந்தியாவின் முக்கிய பங்கு. இதற்கு குளோபல் சவுத் லீடர் என்று பல நாடுகள் இந்தியாவை பார்க்கின்றன. 4. பொருளாதார வளர்ச்சி இந்தியாவை மையமாக்குகிறது. உலகின் 5வது பெரிய பொருளாதாரம், பெரிய சந்தை பிளஸ் திறமையான வேலை வாய்ப்பு. இதனால் உலக நாடுகள் இந்தியாவுடன் கூட்டணி அமைக்க ஆர்வமாக உள்ளன. 5. பாதுகாப்பிலும் விண்வெளியிலும் வளர்ச்சி. பாதுகாப்பு திறன், நேவி, ஸ்பேஸ், டிஃபென்ஸ் டெக் வலுவாகிறது. ISRO வெற்றிகள் இந்தியாவை உலக விண்வெளி சக்தியாக மாற்றுகின்றன. 6. உலக அமைப்பை மாற்றும் நாடாக பார்க்கப்படுகிறது. UN, G20 போன்ற அமைப்புகளில் இந்தியா முக்கியமான தீர்மானங்களில் செல்வாக்கு உண்டாக்கும் நாடாக உள்ளது. சுருக்கமாக, இந்தியா யாருக்கும் எதிராக அல்ல, ஆனால் தன் நலனுக்காக சக்தியாக எழும் நாடு. வேண்டுமா?